Good morning to SVB students. இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா +1 காமர்ஸ்ல யூனிட் 3 சர்வீஸ் பிசினஸ் 1ல சாப்டர் 11 டைப்ஸ் ஆஃப் பேங்கிங். ஸோ டைப்ஸ் ஆஃப் பேங்கிங் அப்படிங்கிறது எத்தனை டைப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்ட்ரடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா there are different types of bank performed different set of functioning. நிறைய பேங்க் வந்து நிறைய செட் ஆஃப் ஃபங்க்ஷனிங்கில் இருக்குது. through all type of banking deal in the money, each type cater to the need for different sector. Therefore a study all these types of bank is essential. The different types of bank can be understood by the glance at the chart given by the chapter 10. chapter 10லேயே பேங்கிங் அப்படிங்கிறது எத்தனை டைப்பாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க. அதாவது நான் சொல்லியிருந்தேன் நிறைய பேங்க்கு எப்பப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத லாஸ்ட்டு லெசனில் சொல்லியிருப்பேன். இதில் பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் 3 டைப் ஆஃப் பேங்க் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் பேங்க் பேஸ்ட் ஆன் த ஸ்டேட்டஸ் கிவன் பை த RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பேஸ்ட் ஆன் த ஓனர்ஷிப் பேட்டர்ன். செகண்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பேஸ்ட் ஆன் த ஸ்டேட்டஸ் கிவன் பை த RBI. ஸோ RBI பேஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய பேங்க்ஸ் இருக்குது, அதை தான் செகண்டில் கொடுத்துருக்காங்க. தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், பேஸ்ட் ஆன் த ஓனர்ஷிப் பேட்டர்ன். ஓனர்ஷிப் அப்படிங்கிறது என்னது, உரிமையியல் அடிப்படையில். ஸோ உரிமையியல் அடிப்படையில் பேங்க் நிறைய டைப் பண்ணியிருக்காங்க. அப்போது அதெல்லாம் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கீழே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் பேங்க். பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷனிங் பொறுத்த வரைக்கும் பேங்க் என்னென்ன டைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், கமர்ஷியல் பேங்க். ஸோ கமர்ஷியல் பேங்க் ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரல் பேங்க்னு கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ப்ரீவியஸ் கிளாஸில் சென்ட்ரல் பேங்க் பற்றி ஒரு சாப்டரே பார்த்தோம். ஸோ சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாட்டோட மைய வங்கி. ஸோ மைய வங்கியை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்திய ரிசர்வ் வங்கி தான் என்ன பண்ணுறாங்க, நோட் அச்சடிக்கிறாங்க. அவங்க என்ன மாதிரியான பிஹேவியர், என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 3 ஃபங்க்ஷன்ஸ் இருந்தது. ஸோ இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கமர்ஷியல் பேங்க் அப்படின்னா என்ன, வணிக வங்கிகள். அதாவது இது என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுது பாருங்கள். பேங்க் விச் அக்செப்ட் டெபாசிட் ஃப்ரம் த பப்ளிக் அண்ட் கிராண்ட் லோன் டு த ட்ரேடர் இண்டிவிஜுவல்ஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், agriculture, industries, transport, etc. In order to earn profit, their lending is comparatively small amount, mostly in the short and medium period. They also provide other services like remittance of fund, safe keeping of valuable, collection of check, issues of letter of credit, etc. They operate with head office and network of branches, office spread throughout the countries. They also issue guarantee to businessman. When a businessman are industrialized by machinery on credit or apply for the big contract, bank guarantee that in the case of customer fails to the bank will make the payment அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வகையான ஒரு வணிக வங்கி அப்படிங்கிறது மக்களோட வைப்பை மட்டும் எடுத்துக்காம, அதாவது மக்கள் டெபாசிட் பண்ணுற அந்த அமௌண்ட்டை மட்டும் ஏற்றுக்காம பல்வேறு வகையான விஷயங்களுக்கு நிதி உதவி கொடுக்குது, கடன் வசதி கொடுக்குது. என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் கடன் வசதி கொடுக்குது அப்படிங்கிறது தான் மேலே கொடுத்துருந்தாங்க. அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரியஸ், டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் லோன் ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. லோன் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணி அது மூலமாக அவங்க ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் அமௌண்ட் ஃபார் த ஷார்ட் அண்ட் மீடியம் பீரியட். ஸோ மற்றவங்க வந்து சின்ன அமௌண்ட்டை கொடுத்துட்டு அளவுக்கு அதிகமாக வட்டி வாங்குறதுலேருந்து எல்லா கமர்ஷியல் பேங்க்கும் மக்களை காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கமர்ஷியல் பேங்க் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸை செய்யுது அப்படிங்கிறது நாடு முழுசாக இருக்கக்கூடிய எல்லா தலைமை அலுவலகத்துக்கும் ஒரு மையம் அப்படிங்கிறது இந்த கமர்ஷியல் பேங்க்கை தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு தேவை எப்பொழுதோ அப்போ அமௌண்ட்டு கேட்கும்போது அந்த பேங்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமௌண்ட்டை கொடுக்குறாங்க, அதாவது லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கமர்ஷியல் பேங்க்குக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கரூர் வைஸ்யா பேங்க், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க். ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கமர்ஷியல் பேங்க்கு கீழே வரக்கூடிய பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெவலப்மெண்ட் பேங்க்.
டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னா என்ன? அதாவது டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறது வளர்ச்சி வங்கிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியூஜ் ஃபினான்ஷியல் ரெக்வயர் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்பான்ஷன் அண்ட் மாடர்னைசேஷன் ஆஃப் பிக் இண்டஸ்ட்ரியஸ் அண்ட் அதர் ஆர் கேரண்டி பை த செப்பரேட் டைப் ஆஃப் பேங்க் கால்டு டெவலப்மெண்ட் பேங்க். They are also called industrial bank. The objectives of development bank is not profit. Their aim is to develop to the country, create employment opportunities. Finance is provided by them for medium and long term ranging from 5 to 20 years. Development bank do not accept deposit from the public. அதாவது இந்த டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு தொழில்களுக்கான ஒரு நிதிநிலையை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வகையான ஒரு வங்கியை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வளர்ச்சி வங்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது நிதி அளிக்கிற அப்படிங்கிற ஒரு சேவையை மட்டும் செய்கிறது இல்லாமல் பல்வேறு வகையான சேவைகளை மக்களுக்கு கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த இந்த வளர்ச்சி வங்கிகளோட, அதாவது வளர்ச்சி வங்கிகள் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன, நமக்கு டெவலப்மெண்ட் பேங்க்கோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா லாபம் ஈட்டுறது அப்படிங்கிறது மட்டும் முக்கியமான நோக்கம் இல்லை. நாட்டோட குறிக்கோள், நாட்டோட முன்னேற்றம், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மிகச்சிறந்த அளவில் வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறது. இந்த மாதிரி பல்வேறு வகையான சேவைகளை இந்த டெவலப்பிங் பேங்க் செஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த டெவலப்பிங் பேங்க்குக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இண்டஸ்ட்ரியல் ஃபினான்சிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா IFCI, ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஷியல் பேங்க் ஆஃப் இந்தியா SIDBI, முத்ரா பேங்க் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் மைக்ரோ இண்டஸ்ட்ரியஸ், அதாவது முத்ரா வங்கி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டெவலப்பிங் பேங்க்கோட எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள் கோஆப்ரேட்டிவ் பேங்க். கோஆப்ரேட்டிவ் பேங்க் அப்படின்னா என்ன? கோஆப்ரேட்டிவ் பேங்க் அப்படிங்கிறது ஒரு கூட்டுறவு வங்கி அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த கூட்டுறவு வங்கி என்ன மாதிரியான சேவைகளை செய்யுது அப்படிங்கும்போது, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான கூட்டுறவு வங்கிகளும் அங்கே இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள், அது மட்டும் இல்லாமல் அதனுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய விவசாயி, சிறிய ஒரு தொழில் நடத்தக்கூடிய ஒரு அமைப்புகள், இவங்க எல்லாத்துக்கும் சொந்தமான ஒரு பேங்க்கை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவிலேயே கிராமப்புற கூட்டுறவு வங்கி அப்படிங்கிற ஒன்று தான் ஒரு குறுகிய கால கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இது 3 டயர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போ 3 டயர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன? 3 அடுக்கு கட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீண்டகால கடன்களுக்கு 2 அடுக்கு கட்டமைப்பையும் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல்வேறு வகையான நிதி வசதிகளை அளிக்கக்கூடிய லோன் ஃபெசிலிட்டிஸை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3 டயர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கத்தோட சட்டம் என்ன? ஸோ இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு ஆர் ரிஜிஸ்டர் அண்டர் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் ஆக்ட் 1983 படி தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் ஆக்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தே ஆர் கண்ட்ரோல்டு பை த போத் RBI அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். இது யாரோட கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? போத் RBI அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள். இந்த கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் எப்போ உருவாக்கப்பட்டது அப்படிங்கும்போது 1963 உருவாக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் குறைந்தபட்ச சேவை தான் இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க் அப்படிங்கிற ஒன்று ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்கோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க. த நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், அதாவது தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் கூட்டமைப்பு இந்தியா லிமிடெட் அப்படிங்கிறது தான். இது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1958 உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். இந்த தமிழ்நாடு ஸ்டேட் அபெக்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க். தமிழ்நாடு ஸ்டேட் அபெக்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க் அப்படிங்கிறது என்ன? மாநில தலைமை கூட்டுறவு வங்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், மெட்ராஸ் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க், பத்லகுண்டு கோஆப்ரேட்டிவ் அர்பன் பேங்க் லிமிடெட் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க்கோட எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபாரின் பேங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃபாரின் பேங்க் அப்படின்னா என்ன?
வெளிநாட்டில் பதிவு செய்யக்கூடிய வெளிநாட்டில் ஒரு ஆஃபீஸ் இருக்கும், ஆனால் அதோட கிளைகள் மட்டும் நம்மளோட இந்தியாவில் இருக்கும் இல்லையா. ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபாரின் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் அது எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா ஃபாரினில் இருக்கும், ஆனால் அதோட பிரான்ச்சஸ் மட்டும் எங்கே ரன் ஆகிட்டு இருக்கும், இந்தியாவில் ரன் ஆகிட்டு இருந்ததுன்னா அதை ஃபாரின் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், பேங்க் விச் ஹாவ் ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இன் த ஃபாரின் கண்ட்ரி அண்ட் பிரான்ச்சஸ் இன் இந்தியா are also called foreign bank அப்படின்னு சொல்லியிருக்காங்க. This bank opened their office and big cities and port town. இது எங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க? பிக் சிட்டிஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்கக்கூடிய மாநகரங்களில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி they are serves to the interested the multinational company, employee and other business institution. Their profitability is higher than Indian bank. ஸோ இந்தியன் பேங்கை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபாரின் பேங்க்லேருந்து என்ன கிடைக்குது அப்படின்னா அளவுக்கு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In 2017 there were 42 foreign banks in India. All the term was scheduled bank. இந்தியாவில் 2017 மட்டும் 42 ஃபாரின் பேங்க் இருந்துச்சு, எல்லாமே ஷெட்யூல்டு பேங்க், அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. They have to the apply both their home countries banking regulation act to the RBI regulation. ஸோ இதுவும் RBI ரெகுலேஷன் படி அந்த பேங்க்கோட ஆக்ட் படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஃபாரின் பேங்க்குக்கு எக்ஸாம்பிள் என்ன 3 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிறது என்ன யூஎஸ்ஏ. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஒன் பர்க்லியா பேங்க். ஸோ பர்க்லியா பேங்க் அப்படிங்கிறது த யூகே. ஓகேவா. அதுக்கு அடுத்து தேர்டு பார்த்தோம் அப்படின்னா டஸ்டிஸ் பேங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா ஜெர்மனியில் இருக்குது. ஓகேவா. ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா ஃபாரின் பேங்க்குக்கு எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து பாருங்கள் ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னா என்ன? ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படிங்கிறது வட்டார கிராமிய வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது த ஆர்பிஐ வாஸ் ஃபார்ம்டு அண்டர் டு த ரீஜனல் ரூரல் பேங்க் ஆக்ட் 1976 ஜாயின்ட்லி பை த சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் ஸ்பான்சர் பேங்க். ஸோ இந்த ரீஜனல் ரூரல் பேங்க்குக்கு யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் ஸ்பான்சர் பண்ணியிருக்கு, ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் பேங்க்கும் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. இதோட கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 50:15:35 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தே ஆர் established as the low cost institution in rural area. இது low cost of institution தான் rural area பொறுத்த வரைக்கும். This objectives to develop the rural economy in the play supplementary role of cooperative society, the mobilized deposit from the rural public and provide financial to the rural assistants, small entrepreneurs and farmers and try to the avoid the dependency on money lender. As on 31/3/2016, there was a 56 RBI India within the 14,494 branches. They are regulated in the supervised by the NABARD. ஸோ நபார்டுக்கு கீழே 14,434 பிரான்ச் ரீஜனல் ரூரல் பேங்க்கே வந்து அவ்வளோ பிரான்ச்சஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அப்போது ரீஜனல் ரூரல் பேங்க் எதுக்காக உருவாக்கப்பட்டது, இங்கே என்ன யூசஸ் இருக்குது அப்படின்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறைந்த அளவு செலவின நிறுவனங்களை நிறுவப்படுறதுக்காக இந்த வட்டார கிராமிய வங்கி அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிறிய என்டர்பிரனர்ஷிப்னா யார்? தொழில் முனைவோர். அந்த தொழில் முனைவோருக்கு தேவையான கடன்களை கொடுக்கறதுக்காகவும் விவசாயிகளுக்கு தேவையான கடனுதவி கொடுக்கறதுக்காகவும் தான் இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எதெல்லாம் ரீஜனல் ரூரல் பேங்க் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னா பல்லவன் கிராம பேங்க் சேலம் தமிழ்நாடு, பாண்டியன் கிராம பேங்க் திருமங்கலம் மதுரை டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு, வள்ளலார் கிராம பேங்க் சிதம்பரம் கூடலூர் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு, பதுவை பாரதியார் கிராம பேங்க் விளையனூர் புதுச்சேரி. ஓகேவா. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து பாருங்கள் நமக்கு ஸ்பெஷலைஸ்டு பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஸ்பெஷலைஸ்டு பேங்க்? நார்மலாக நிறைய பேங்க் கேள்விப்பட்டிருக்கோம். கமர்ஷியல் பேங்க் கேள்விப்பட்டிருப்பீங்க, டெவலப்பிங் பேங்க் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரீஜனல் ரூரல் பேங்க் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன ஸ்பெஷலைஸ்டு பேங்க்? இந்த ஸ்பெஷலைஸ்டு பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அண்ட் ஸ்பெஷல் பர்பஸ் ஆஃப் பை கவர்மெண்ட்டோட ஸ்பெஷல் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு வங்கிகள் தான் ஸ்பெஷல் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக? கவர்மெண்ட்டுக்கு என்ன யூஸ் அப்படின்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் செட் அப் த்ரூ எக்ஸ்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1981.
Its main objectives to facilitating international trade of Indian businessmen. Exim Bank provide finance for import to technology, export, product development, pre-shipment and post-shipment, and overseas investment. Natural Houses Bank, the banking under to the National Housing Bank Act 1987. It was wholly owned subsidiary of the RBI. The objectives NHB to the promote housing financial institution and local regional level of India. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பேங்க் எதுக்காக க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரேடிங் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை எப்படியாவது டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கான கடன் வசதி கொடுக்கறது, அதுக்காக நிதி உதவி கொடுக்கக்கூடிய ஒரு பேங்க்கை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்பெஷலைஸ்டு பேங்க்குக்கு எக்ஸாம்பிள் என்ன? எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, நேஷ்னல் ஹவுசிங் பேங்க், நேஷ்னல் ஹவுசிங் பேங்க். அதுக்கடுத்து பாருங்கள், நமக்கு என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா லோக்கல் ஏரியா பேங்க். லோக்கல் ஏரியா பேங்க் அப்படின்னா என்ன? Local Area Bank schemed introduced by the RBI in August 1996. LAB or small private sector bank established in the rural and semi-urban area. Each bank serves 2 or 3 adjoining district only. Their main objectives is mobilized rural savings and invest them to the same area. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த உள்ளூர் பகுதி வங்கி, அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி அப்படிங்கிறதுனால அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு வங்கிகளை தான் லோக்கல் ஏரியா பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிறிய தனியார் வங்கிகள், உள்ளூர் பகுதி வங்கிகள், இது எல்லாமே சேர்ந்து அமைக்கப்பட்ட ஒரு வங்கிகள் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2-3 மாவட்டங்கள் சேர்ந்து ஒரு வங்கியை உருவாக்கிக்குவாங்க. இது எதுக்காக உருவாக்கப்படுறது அப்படிங்கிறது முதலீடு செய்கிறதுக்காக அந்த பேங்க் யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கடன் இலக்கு எந்த அளவுக்கு நலிவடைஞ்சோர் அப்படிங்கிறவங்க யார்? கஷ்டப்படுறவங்க. இந்த கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது கடன் வசதி கொடுக்கக்கூடிய உதவிகளை செய்கிறது தான் இந்த லோக்கல் ஏரியா பேங்க்கோட உதவி, ஹெல்ப் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த லோக்கல் ஏரியா பேங்க்கை அமைக்கிறதுக்காக 227 அப்ளிகேஷன் வந்திருக்கு, ஓகேவா, ஆர்பிஐக்கு. ஆனால் இந்த ரிசர்வ் வங்கி என்ன பண்ணியிருக்காங்க, வெறும் 10 மட்டும்தான் கன்சிடர் பண்ணி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த 10 மட்டும் கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சட்டம், என்ன சட்டம், 1949 செக்ஷன் 22 அப்படிங்கிற சட்டத்தின்படி இந்த லோக்கல் ஏரியா பேங்க்கு 227லேருந்து வெறும் 10 லோக்கல் பேங்க்கை மட்டும் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போது லோக்கல் பேங்க் அப்படிங்கும்போது என்னென்ன இருக்குது அப்படின்னா, கோஸ்டல் லோக்கல் ஏரியா பேங்க், கிருஷ்ண பீமா சமுத்ரா லோக்கல் ஏரியா, சுப்ரதா லோக்கல் ஏரியா பேங்க் லிமிடெட். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா லோக்கல் ஏரியா பேங்க் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்மால் ஃபினான்ஷியல் பேங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்மால் ஃபினான்ஷியல் பேங்க் அப்படின்னா என்ன? அதாவது சிறிய நிதி வங்கிகள். ஒரு பேங்க்கே இல்லாத இடத்துல ஒரு பேங்க் ஃபெசிலிட்டிஸை கிரியேட் பண்ணுறது தான் ஸ்மால் ஃபினான்ஷியல் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா மக்கள் கொடுக்கக்கூடிய சேமிப்பை ஏற்றி வச்சுக்கிறதுக்காகவும், சின்ன லெவலில் ரொம்ப குட்டி லெவலில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தொழிற்சாலை அமைச்சு கொடுக்கறதுக்காக கடன் வசதி வழங்கக்கூடிய ஒரு வங்கியை தான் ஸ்மால் ஃபினான்ஷியல் பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இது செப்டம்பர் 2015 இந்திய ரிசர்வ் வங்கி ஏற்கனவே குறுநிதி செயல்பாட்டில் இயங்கி வந்த வங்கி அல்லாத 8 நிதி நிறுவனங்களை சிறிய நிதி வங்கிகளாக மாற்றம் செய்து மேலும் 2 தற்காலிக உரிமமாக மாற்றம் வழங்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பல்வேறு வகையான வங்கிகளுக்கு உரிமை மாற்றம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1949 படி பேங்க் ரெகுலேஷன் ஆக்ட் செக்ஷன் 22 படி ஒவ்வொரு பேங்க்கும் உரிமை மாற்றம், அதாவது ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்ன அப்படின்னா ESAF SFB திருவனந்தபுரம் கேரளா, உஜ்வான் SFB லிமிடெட் பெங்களூரு கர்நாடகா, FinCare SFB Ahmedabad Gujarat has 25 branches spread over to the several state. எல்லா ஸ்டேட்லேயுமே 25 branches இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன பேங்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேமெண்ட் பேங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேமெண்ட் பேங்க் அப்படின்னா என்ன? Payment bank are formed to the wide and spread of
payment and financial service to the small business, லோ இன்கம் ஹவுஸ் ஹோல்டு, அதாவது கம்மியாக இன்கமே ரொம்ப கம்மியாக இருக்கிற மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு பேங்க்கை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லோ பேங்க், அதாவது பேமெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிறிய லெவலில் கட்டணத்தை வசூலிச்சுக்கிட்டு அளவுக்கு அதிகமான சேவைகளை செய்கிறதுல இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேங்க் பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங்கு, தேர்ட் பார்ட்டி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், இது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு பேங்க்கை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேமெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த பேமெண்ட் பேங்க்குக்கு என்ன எக்ஸாம்பிள்? ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் லிமிடெட், வீட்டில் இருந்தபடியே யூஸ் பண்ணிக்கிறது. பேடிஎம் பேமெண்ட் பேங்க் லிமிடெட், இதெல்லாமே மக்களுக்கு மிக எளிய முறையில் கொடுக்கக்கூடிய ஒரு சேவைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் லிமிடெட், இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பேங்கிங்கோட ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள் மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க். மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னா என்ன? பன்னாட்டுத்தன்மை கொண்ட ஒரு மேம்பாட்டு வங்கிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேங்க் எதுக்காக, இது யாரால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கும்போது இந்த பேங்க் வந்து கவர்மெண்ட்னால கிரியேட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம், கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அந்த நாடுகளில் இருந்து வளர்ந்த ஒரு நன்கொடை நாடு, கடன் பெறும் நாடு, இது எல்லாமே இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது சர்வதேச வங்கி, உலக வங்கி ஆகிய ஆசிய வளர்ச்சி வங்கி, ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கி, ஐரோப்பிய முதலீட்டு வங்கி, இது எல்லாமே சேர்ந்த வங்கிகளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், நமக்கு பேஸ்ட் ஆன் த ஸ்டேட்டஸ் கிவன் பை த ஆர்பிஐ ஸ்டேட்டஸை கிவன் பண்ண பேங்க்கு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், ஷெட்யூல்டு பேங்க் அண்ட் நான் ஷெட்யூல்டு பேங்க். ஷெட்யூல்டு பேங்க் அப்படிங்கிறது அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கி, நான் ஷெட்யூல்டு பேங்க்னா அட்டவணைப்படுத்தப்படாத வங்கி. அதாவது ரிசர்வ் பேங்க்கு கீழே இருக்கக்கூடிய, ரிசர்வ் பேங்க்குக்கு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பேங்க் எல்லாமே ஷெட்யூல்டு பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிசர்வ் பேங்க்குக்கு கீழே இல்லாத பொருட்கள் எல்லாமே அன்ஷெட்யூல்டு பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த ஷெட்யூல்டு பேங்க் இங்கே பாருங்கள், ஆல் த பேங்க் விச் இஸ் சாட்டிஸ்ஃபைட் டு த நார்ம்ஸ் அண்ட் இன்க்ளூட் டு த செகண்ட் ஷெட்யூல் டு த RBI Act 1934 are called scheduled bank. Such bank are given financial accommodation of remittance facilities at concessional status of the RBI. இந்திய ரிசர்வ் வங்கியில் 1934 2ஆம் அட்டவணை சேர்க்கப்பட்ட விதிமுறைகள் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட எல்லா வங்கிகளுமே ஷெட்யூல்டு பேங்க் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ நான் ஷெட்யூல்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆர்பிஐக்கு கீழே இல்லாத ஒவ்வொரு பேங்க்குமே என்னதுன்னா நான் ஷெட்யூல்டு பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆக்ட் படி இருக்குது அப்படின்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 செக்ஷன் 22 படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள் பேஸ்ட் ஆன் த ஓனர்ஷிப் பேட்டர்ன். பேஸ்ட் ஆன் த ஓனர்ஷிப் பேட்டர்ன் அப்படிங்கும்போது உரிமையாளர் முறை அடிப்படையில் எந்த ஒரு வங்கியுமே தன்னோட பங்குகளோட எண்ணிக்கை 51% குறைவில்லாமல் இருக்கோ அது வந்து கவர்மெண்ட் கம்பெனி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே போலவே ஒரு கவர்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறதும் 51%க்கு கீழே இல்லாமல் அவங்க பெய்டப் ஷேர் கேபிட்டல் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், அதாவது நேஷனலைஸ்டு பேங்க் பார்த்தோம் அப்படின்னா 19 வங்கி 2017 இருந்துச்சு. அதில் பாரத் ஸ்டேட் வங்கி அப்படிங்கிறது இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி அப்படிங்கிற 2 வங்கிகளும் பொதுத்துறை வங்கிகளில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 வங்கிகள், ஒன்று பார்த்தோம் அப்படின்னா பாரத் ஸ்டேட் பேங்க்கு, இன்னொன்று இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி, அதாவது IDBI அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படிங்கும்போது IFCI, சிட்பி, எக்ஸிம் பேங்க், இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதாவது என்ன ஓனர்ஷிப் பேஸஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆல் பேங்கிங் கம்பெனிஸ் ஓன்ட் அண்ட் ப்ரைவேட் பீப்புள் கால்டு ப்ரைவேட் செக்டார். எல்லா பேங்கிங் ஃபெசிலிட்டிஸும் ப்ரைவேட்க்கு கீழே இருந்தது அப்படின்னா அது ஃபுல்லாகவே ப்ரைவேட் ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். பப்ளிக் கீழே இருந்தது அப்படின்னா அது பப்ளிக் ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். 1969 14 ப்ரைவேட் பேங்க்கு சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸில் இருந்தது. தேர் அப்ஜெக்டிவ்ஸ் ஃபார் ஏர்ன் மோர் ப்ராஃபிட். இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா மோர் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு மட்டும்தான் நினச்சாங்க. எப்போ கவர்மெண்ட் பேங்க் அப்படிங்கிற ஒன்று வந்துச்சோ அப்போ தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா மக்களுக்கு மிகச்சிறந்த அளவில் சேவைகளை செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேஷனலைஸ்டு பேங்க் அப்படிங்கிற ஒன்று அதனால தான் கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். 6 வகையான பேங்க்கு நேஷனலைஸ்டாக இருக்குது 1980. ஓகேவா? நியூ பேங்க் ஆஃப் இந்தியா, ஒன் ஆஃப் த நேஷனலைஸ்டு பேங்க், மெர்ஜ்டு வித் பஞ்சாப் நேஷனலைஸ்டு பேங்க் இன் 1980. அதுக்கப்புறம் என்ன பேங்க் இருக்குன்னு பாருங்கள்,
அண்ட் டுடே தேர் ஒன்லி 19 நேஷ்னலைஸ்டு பேங்க். இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா 19 நேஷ்னலைஸ்டு பேங்க் இருக்குது. ஸோ என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ். பப்ளிக் செக்டார் பேங்க்கில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, IDBI பேங்க் லிமிடெட் அண்ட் ஆல் நேஷ்னலைஸ்டு பேங்க். Private sector bank, Lakshmi Vilas Bank, Karur Vaishya Bank, Kotak Mahindra Bank. Note, Bharatiya Mahali Bank was established on 19th November 2013 to serve exclusively women member of the public, was merged with RBI on 31st March 2017. அதாவது பாரதிய மகிழா வங்கி அப்படிங்கிறது 2013வது ஆண்டில் நவம்பர் மாதம் 19ஆம் தேதி தனியாக மகளிருக்கு அப்படிங்கிற ஒரு சேவையை செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட வங்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், நமக்கு இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த லெசன் 11வது சாப்டர் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதில் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை 2 மார்க் இருக்குது அப்படின்னா 4 2 மார்க் இருக்குது, 3 3 மார்க் இருக்குது, 2 5 மார்க் இருக்குது. எல்லாமே ஈஸியான கொஷின். ஸோ அடுத்த கிளாஸில் அடுத்து என்ன சம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.